இவர் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்னென்னா இந்த மாதிரி வந்து இவர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து புதைச்சதாகவும் ஒரு சிலர் வந்து எரிச்சதாகவும் அந்த பிணங்கள் வந்து ஒரு சிலர் வந்து அமிலத்தில் வந்து முகங்கள்லாம் சிதைக்கப்பட்டு நிறைய பிணங்கள் வந்ததாகவும், அதுவும் இளம் பெண்கள் உள்ளாடை இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களோட இரத்த கரைகள், அப்புறம் இந்த பிறப்புறுப்பில் வந்து இருக்கிற ஒரு சில காயங்கள், இதெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு இது பண்ணிட்டாரு. ஒரு கட்டத்தில் இவரோட உறவினர் பெண்ணுக்கே வந்து ஒரு பிரச்சனை, அங்கே பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவர் காணாத போயிடுறாரு, எங்கேயோ போயிடுறாரு, எங்கேயோ தப்பிச்சு போயிடுறாரு. ஏன்னா அடுத்து இவருக்கு குறி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி இவர் இதுதான் காரணமா இல்லை வேற ஏதாவது காரணத்தினால விஷயம் வெளியே கசிதுன்றதுனால இவர் கொண்டுடுவாங்கன்ற பயத்தில் வந்து இவர் அங்கேருந்து எங்கேயோ தப்பிச்சு போய் மறைவாக வாழ்ந்தாரான்னு தெரியல. ஆனால் அவரோட மனசாட்சி வந்து ஒத்துக்கலை. அதனால தான் நான் வந்து இங்கே இப்போ வந்து நான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், நீதிபதி முன்னிலையில் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது வந்து கர்நாடகா மட்டும் இல்லை, இந்தியாவே வந்து இப்போ திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த விஷயம்.